ஒன்றிய அமைச்சர் அமித்ஷா அவர்களை வன்மையாக கண்டிக்கிறோம். நேற்று நடந்த கூட்டத்தில் நாடாளுமன்றத்தில் பேசும்போது ஒன்றிய அமைச்சர் அம்பேத்கர் அவர் இப்போ எதுக்கெடுத்தாலும் அம்பேத்கர்னு பேசுகிறாங்க. அதுக்கு பதிலாக கடவுளை கும்பிட்டா சொர்க்கத்தில் புண்ணியமாக கிடைக்கும்னா எவ்வளோ நக்கண்டில் நையாண்டி. இன்றைக்கி நீங்கள் போய் உள்ளே உட்காந்துருக்கிறது யாரோட இதில் அதிகாரத்தில் உட்காந்துருக்கீங்க? மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க, நாங்கள் ஓட்டு போடலை. ஆனால் அந்த சட்டங்கள் இன்றைக்கி ஆட்சி அமைக்கிறது என்னது? அம்பேத்கர் வழி சட்டம். அந்த சட்டம் உங்களை உறுத்துது. சொல்லுவாங்க, எதிரிக்கு யார் பேரை சொன்னால் கொலை நடுங்கிறதோ அவர் பேரை உச்சரித்தாதான் உங்களுக்கு கொலை நடுங்கும். உங்களுக்கு பெரியார்னா பயம், அம்பேத்கர்னா பயம். ஏன்னா இன்றைக்கி அவங்க இல்லைனாலும் அவங்களோட இதை இன்றைக்கி நான் கொண்டு போய் செல்கிறோம். இன்றைக்கி தமிழ்நாட்டில் பொறுத்தவரை நீங்கள் ஒத்த சீட்டு பிடிக்க முடியல. 40 சுழியம்தான். ஏன்னா நாங்கள் புறக்கணிக்கிறோம். உங்களை பற்றி நல்லா தெரியும். என்ன இந்தியாவில் வேறு மாநிலங்களில் இன்னும் நீங்கள் மிஷின்களை போய் வச்சு கள்ள ஓட்டு போடுறதும் சரி, மிஷின் நிறைய இடத்துகளில் பார்க்குறோம்ல. நீங்கள் நேர்மையாக ஜெயிச்சோம்னு சொல்லுங்கள் பார்ப்போம். 100க்கும் மேற்பட்ட தொகுதியில் வெறும் 1000 ஓட்டில் ஜெயிச்சிருக்கீங்க. இங்கே நாங்கள் 40 தொகுதியில் லட்சக்கணக்கான ஓட்டுகளில் ஜெயித்தோம். அப்போ இதிலே தெரிய வேணாமா? அம்பேத்கர்னு உங்களுக்கு பேரை கேட்டால் ஏன் உங்களுக்கு நடுக்குது? அம்பேத்கர் இன்றைக்கி இல்லை. ஆனால் இன்றைக்கி அம்பேத்கர் இருக்காருன்னா என்ன அர்த்தம்? அவர் நல்லவராக இருந்ததுனால தான், வல்லவராக இருந்ததுனால தான், ஒரு புரட்சியாளராக இருந்ததுனால தான் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் சரி, தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் எல்லாத்துக்கும் குரல் கொடுத்தாரு. அவர் ஒரு சாதிக்கில் அவரை சுருக்கக்கூடாது. அம்பேத்கர்ன்றது பொதுவானவர். அரசியல் அமைப்பு சட்டம் ஒன்று இருக்கிற வரை என்றைக்கும் அம்பேத்கர் புகழ் நிலைச்சு நிற்கும். அந்த சட்டம் இருக்கிறதே உங்களுக்கு உறுத்துது. இன்றைக்கி தமிழ்நாடு ஃபுல்லாக இன்றைக்கி 11:30 மணிக்கு அம்பேத்கர் சிலைக்கு முன்னாடி எல்லா தமிழ்நாடு ஃபுல்லாக ஆர்ப்பாட்டம். இன்றைக்கி போகிற குழந்தையெல்லாம் பார்க்குது. ஏன் என்னடா அம்பேத்கர்னு சொல்லி கோஷம் போடுறாங்களே, அம்பேத்கரை வாழ்கன்னு சொல்கிறாங்களே, அமித்ஷாவை ஒழிகன்னு சொல்கிறாங்களே, மானங்கட்ட அமித்ஷான்னு சொல்கிறாங்களே சொல்லி பார்க்குதுங்க. நீங்கள் ஒரு காலத்தில் இங்கே தாமரை தமிழ்நாட்டில் மலராது. என்ன உங்களை இந்தியாவிலேருந்து விரட்டணும், அதுக்கு இந்தியா கூட்டணி கடுமையாக உழைச்சாங்க. ஆனால் நீங்கள் பிரார்த்தனை பண்ணி போலித்தனம் பண்ணி நீங்கள் இன்றைக்கி அதிகாரத்தில் உட்காந்துருக்கீங்க. இது நெடுநாள் நிற்காது. இது உடனே நீங்கள் ஒன்று பதவி விலகணும், இல்லைன்னா மன்னிப்பு கேட்கணும். இது நாங்கள் அது வர விடமாட்டோம். ஒவ்வொரு இடத்துக்கு இன்றைக்கி நாளைக்கு பிறக்க போகிற குழந்தைகளுக்கு அம்பேத்கர் யாருன்றதை நாங்கள் சொல்லி வளர்ப்போம். அம்பேத்கர்ன்ற ஒரு பேர் இல்லை. இந்தியாவின் இந்தியா சட்டத்தில் வகுத்த சட்டம்னு ஒன்று இருக்கிற வரை அம்பேத்கர் புகழ் என்றைக்கு ஓங்கியிருக்கும். இன்றைக்கி ஒரு கைதான சிறையில் போனோட சாப்பாடு கொடுக்குறாங்களே, இன்றைக்கி அறவழியில் போராட முடியுதே, உங்களை எதிர்த்து பேச முடியுதே. நீங்கள் உங்களெல்லாம் சட்டத்தை எழுத சொல்லி வச்சுக்கோங்க. எவனாவது பேசுனா அந்த காலத்தில் போட்டு வெள்ளைக்காரை போட்டு வாய்ப்பூட்டு சட்டை மாதிரி போட்டு கொண்டே உள்ளே வச்சு கொண்டிருப்பிய. அந்த சட்டம்னு ஒன்று இருந்ததுனால தான் இன்றைக்கி உங்களை எதிர்த்து கேள்வி கேட்க முடியுது. மானங்கட்ட மோடின்னு சொல்ல முடியுது, மானங்கட்ட அமித்ஷான்னு சொல்ல முடியுது. மானங்கட்ட வைங்க. நீங்கள் உங்களை பேச எரிச்சதாக வருது. அவ்வளோ ஆத்திரம். உங்களுக்கு என்ன பண்ணுமோ? அவர் இல்லைன்னா உங்களுக்கு அவரோட புகழ் இன்றைக்கி நிற்கிறது உங்களால் தாங்க முடியலை. உங்களை சொல்லுவோமா? ஆர்எஸ்எஸ்ல இருக்கிறவங்களை சொல்லுவோமா? இன்றைக்கி உங்களுக்கு கோஷம் போடும்போது கத்தி உள்ளுணர்வோடு போடுறோம், நடிக்கலை. அம்பேத்கர் போல் என்னைக்கு ஓங்கணும், என்னைக்கு நிற்கும். சட்டம்னு ஒன்று இருக்கிற வரை அம்பேத்கர் போல் என்னைக்கு நிற்கும். நாங்கள் கொண்டு போவோம். திராவிட பிள்ளைகள், பெரியாரின் பிள்ளைகள், அண்ணாவின் பிள்ளைகள், ஐயா கலைஞரவின் பிள்ளைகள் கண்டிப்பாக கொண்டு போவோம். நாங்கள் ஒரு காலத்தில் அடுத்தடுத்து நாங்கள் நிச்சயமாக சமூக நீதி இன்றைக்கி இருக்குன்னா, சமத்துவம் இருக்குன்னா, இன்றைக்கி எல்லோரும் சமமாக இருக்கணும், எல்லாத்துக்கும் கல்வி கிடைக்கணும், எல்லாத்துக்கும் மருத்துவம் கிடைக்கணும், எல்லோரும் இன்றைக்கி பொதுவாக இருக்கணும்னா, இன்றைக்கி தமிழ்நாடு மாதிரி வர்றது இன்னும் நிறையா மாநிலம் இன்னும் மாறாமல் இருக்குது. அது மாதிரி நீங்கள் மொத்தத்தில் மாற்ற முடியும். இது மாற்றுறதுக்கு உங்களுக்கு தடுப்பாக இருக்கிறது யாருன்னா அந்த அம்பேத்கர்ன்றவர். அம்பேத்கர்ன்ற ஒரு கையை தூக்கி நிற்கிறாரு வருங்க, அது உங்களால் தாங்கிக்கிற முடியலை. அதனால தான் அம்பேத்கரோட புகழ் அமர் அன்னைக்கு தான் நீங்கள் கொண்டு போய் இதை போய் நீங்கள் எடுத்தது. பாபர் மசூதியை அடித்து அன்றைக்கி அந்த நாளை வேறு நாளாக மாற்றி பேச வச்சு நீங்கள் ஆர்எஸ்எஸ் ஒவ்வொரு இதையும் பண்ணிக்கிட்டு தான் இருக்கீங்க. ஏன்னா அன்னைக்கு செய்வோம். அம்பேத்கர் என்னைக்கு வருதோ அன்னைக்கு போய் செய்வோம். பிறந்தநாள் வருதுன்னா அன்றைக்கி ஒன்று ஏதாவது செய்வோம். இப்படின்னு ஒன்றும் அது என்றைக்கும் நாங்களெல்லாம் இருக்கிற என்றைக்கும் எங்களுக்கு அவர் பொதுவானால் நல்ல மனிதர். நீங்கள் கடவுள்கள்னு சொல்கிறீங்களே, கடவுளை நாங்கள் பார்த்ததில்லை. ஆனால் அவரோட புத்தகத்தை நாங்கள் படிச்சிருக்கோம்.
அவரோட புத்தகத்தை படிக்கும்போது அவரை எவ்வளவு கஷ்டப்பட்டு அதை படித்து அது இன்றைக்கி இன்றைக்கி ஒரு சட்டத்தை வகுத்து எத்தனை ஆயிரம் புத்தகங்கள் படிச்சிருக்காரு. புத்தகங்களை படிங்க. அம்பேத்கர் புத்தகம் படிச்சீங்கன்னா இப்படிலாம் நீங்கள் மானங்கட்ட பயிலலாம், இப்படிலாம் நீங்கள் பேச மாட்டீங்க.